கும்பிட்டுவாங்க. ஆனால் கோயிலை விட்டு வெளியில் வந்தோடனே பகவான் அவர் வேலையை செய்வார், அம்மன் அவ வேலையை செய்வார். என் வேலை இங்கே பிஜேபி ஆட்சியில் கொண்டு வருவது நினைச்சு ஒவ்வொரு ஊழியரும் ஒவ்வொரு தலைவனும் வேலை செய்யணும். அதை ஆட்சிக்கு கொண்டு வருவது என் வேலைன்னு நினைக்கிறேன். கடவுள் பார்த்துக்குவார்ல, அவர் செய்யறது செய்வார். ஆனால் நாம் செய்ய வேண்டியதை செய்யும். இது ரொம்ப முக்கியம். ஒருத்த சாமி கும்பிட்டு இருக்கிறப்ப கடவுள் வந்துட்டாரா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. எனக்கு ஒரு 100 கோடி ரூபாய் லாட்டரியில் விழுகணும் இருக்கான். அப்படியா, உன் பக்தியை மெச்சினேன், உனக்கு 100 கோடி ரூபாய் லாட்டரியில் விழுவதாகன்னு கடவுளே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார். ஆனா இவனுக்கு வரல. 1 வாரம் காத்திருந்தான், 1 மாசம் காத்திருந்தான். கோவம் வந்துருச்சு கடவுள் பேர. 100 கோடி இவ்வளவு நேரம் வரவே இல்லையா. திரும்பி சூடகிழமெல்லாம் பொருத்தி நல்ல சாமியை நல்லா தவம் வந்து கும்பிட்டான். திரும்பி வந்தார். என்ன நோயினையும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, என்ன விஷயம்? இல்ல சாமி, நீ 100 கோடி ரூபாய் லாட்டரியில் விழுகணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா, எனக்கு லாட்டரி வரலையே. இப்போ அவர் சொன்னாரு, 100 கோடி லாட்டரியில் ஒன்று ஆசீர்வாதம் பண்ணிட்டேன் உனக்கு, நீ 100 ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு வாங்கினே இல்லையான்னு கேட்டாரு. அதை வாங்க மறந்துட்டேனே. அட மூதேவி, முதல்ல அதை போய் வாங்கு. கடவுள் 100 கோடி லாட்டரி விழுன்னு சொன்னாலும் நீ 100 ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு நீ தான் வாங்கணும். அதை வாங்கமாம என்கிட்ட 100 கோடி எப்படி கிடைக்கும்? அது மாதிரி தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு கடவுளே ஆசீர்வாதம் பண்ண கட்சி இந்த கட்சி. ஆனா நம்ம பூத்துல நான் ஜெயிக்கிறோம் நீ நினைக்கணுமா இல்லையா? என் பூத்துல பிஜேபி முதலிடம் வரணும், எல்லாத்தையும் ஓட்டு வாங்கணும், திமுகவை பின்னால தள்ளணும், அண்ணா திமுகவை பின்னால தள்ளணும் நினைப்பு நமக்கு வரணுமா வேண்டாமா? அப்படி வந்தாதான் ஜெயிக்க முடியும். 100 ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு வாங்கி தான் ஆகணும். அப்பதான் 100 கோடி வரும். என் பூத்துல நான் ஜெயிக்கணும். இது இல்லாமல் எப்படி ஒரு வெற்றியை வென்றடைவது? இது இல்லாமல் எப்படி நாம் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் அடுத்த 50 வருஷத்துக்கு காவியின் ஆட்சியை, செங்கோல் ஆட்சியை நாம் எப்படி கொண்டு வரப்போம்? இது இல்லாமல் எப்படி இந்த திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற போறோம்? இந்த ஊழல் ஆட்சி தமிழுக்கு எதிரி, தமிழ்நாட்டுக்கு எதிரி, ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் எதிரி இந்த திமுக. இவனை எப்படி அகற்ற போறோம்? அதற்கு கடுமையா உழைக்கணும். தேர்தல் வரும்போது நமது உழைப்பை காமிக்கணும், நம்ம தியாகத்தை காமிக்கணும், நம்ம கமிட்மெண்ட்டை காமிக்கணும். அன்னைக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்கக்கூடாது. பிஜேபி வந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பான். நான் சொல்லுவேன், என்ன கிடைக்கும் நினைக்காத நல்ல மனசு கிடைக்கும். பிஜேபிக்கு வந்தா என்ன கிடைக்கும் நினைக்காத நல்ல கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும்ன்ற பிஜேபி இருக்கவே மாட்டாயா. நமக்கு என்ன கிடைக்கும் நினைக்கிறவன் தான் அந்த கட்சியில இருப்பான். பாரதிய ஜனதா கட்சி. நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஊருக்கு என்ன கிடைக்கும், என் தொகுதிக்கு என்ன கிடைக்கும், இந்த தேசத்துக்கு என்ன கிடைக்கும் நினைக்கிறவன் தான் பிஜேபி இருப்பானே தவிர எனக்கு என்ன கிடைக்கும், தமிழ்ச்செல்வன் எனக்கு என்ன கிடைக்கும் உட்காந்துக்கிறேன், அருள் காந்தி எனக்கு என்ன கிடைக்கும் உட்காந்துக்கிறேன். இல்ல, நான் பிஜேபியில பணியாற்றினால் இந்த தொகுதிக்கு என்ன கிடைக்கும், இந்த மாவட்டத்துக்கு என்ன கிடைக்கும். இன்னைக்கு கூட கை காசை போட்டு கட்சி நடத்துற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தொண்டதான். கையில உள்ள பணத்தை போட்டு கட்சி நடத்துறவன் எந்த கட்சியில கை காசு போட்டு கட்சி நடத்துறான்? எங்க அப்பாவை நடத்த சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம், கோழி பிரியாணி குவாட்டரும் இல்லாமல் கூடுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டம். இதுக்கு வேன்ல ஆளை கூட்டிட்டு வரல. ஒரு திமுக உடன்பிறப்பு சொல்றாரு, முன்னால எல்லாம் பரவாயில்லைங்க, கூட்டத்துக்கு போயிட்டு வந்துதான் குவாட்டர் கேட்பான், கோழி பிரியாணி கேட்பான். இப்ப வேன்ல ஏறுறப்பே மூச்சை இழுத்து பாக்குறான். ஏன்டா மூச்சை இழுக்கிறேன்னா பிரியாணி வாசம் வரலையேங்கிறான். முதல்ல அவனை லோடு பண்ணி ஏத்தி லோடை ஏத்தினா தாங்க அவன் மீட்டிங்கே வர்றான் அப்படிங்கிறார். நிலைமை மாறி போச்சு அப்படிங்கிறார். எவ்வளவு செலவு பண்ணிருப்போம், இந்த கட்சி எவ்வளவு செலவு பண்ணும். நம்ம பட்ஜெட்டுக்கும் அவங்க பட்ஜெட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. கையில இருந்து போட்டு கட்சி நடத்துறோம், நம்ம சொந்த பணத்துல செலவழிக்கிறோம். நான் பல கூட்டங்கள்ல பிஜேபி தொண்டர்கள்ட்ட பார்த்து சொல்வேன், எத்தனை லட்சம் ஆனாலும் கட்சிக்கு செலவாகிற பத்தி கவலையப்படாங்க. நீங்க யாருக்கும் கவலைப்படாம நீங்க செலவு பண்ணி கட்சி நடத்துங்க. ஏன்னா உங்க காசு நீங்க செலவழிக்கிறீங்க. இதில் யார்கிட்ட கேட்கணும்? தமிழ்ச்செல்வன் கொடுத்தாருன்னா நீங்க அவர்கிட்ட கேட்கலாம், அவர் தரப்போறது இல்லை. தமிழ்ச்செல்வன் எங்கேருந்து தருவாரு? அண்ணாமலை கொடுத்தாருன்னா தமிழ்ச்செல்வன் கொடுப்பாரு. அண்ணாமலை எங்கேருந்து கொடுப்பாரு? நட்டா கொடுத்தாருன்னா அண்ணாமலை கொடுப்பாரு. நட்டா எங்கேருந்து கொடுப்பாரு? மோடி கொடுத்தாருன்னா நட்டா கொடுப்பாரு. அவ்வளவுதானப்பா. எங்கேயும் ஆட்டே ஒன்றும் இல்லை. மோடிஜிட்ட எங்களுக்கு செலவு பண்ண பணம் இல்லைன்னு கேட்டால் என்ன சொல், கட்சி நடத்த பணம் பற்றாக்குறைன்னா மோடிஜி என்ன சொல்வாரு? போய் மக்கள்கிட்ட பணம் இருக்கியா கேளியா, போய் பிச்சை எடுயா, மக்கள்கிட்ட போய் பிச்சை எடு. புரியுது? அதனால அவர்கிட்ட சொல்லாமலே பிச்சை எடுத்துறது ரொம்ப நல்லது. சொல்லிட்டு போனாலும் அதே தான், சொல்லாம போனாலும் அதே தான். அப்படி ஒரு ஆட்சி நடத்தணும். கழகங்கள் மாதிரி நாம அரசியல் பண்ண ஆட்சி பண்ண கூடாதுன்னா, கழகங்கள் மாதிரி அரசியல் நம்ம பண்ண முடியாது.
அவனை மாதிரி நம்ம ஆட்சி பண்ணக்கூடாது, ஆனா அவனை மாதிரி நம்ம அரசியல் பண்ணணும்னா ரெண்டும் மேட்ச் ஆகாது. நமது அரசியல்ங்கிறது கழக அரசியல் இருந்து வேறுபட்டது தான். நம்மகிட்ட கூடுற பிரம்மாண்டம் வேற. ஒரு தடவை மதுரையில ஒரு அதிமுக அமைச்சர், நான் நம்ம தலைவரை வரவேற்க போயிருக்கேன். அவர் ரயில்ல ட்ரெயின் ஏறி